டெலிகிராமை வந்து பேன் பண்ணியும் நீட் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுக்கெல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து சேர்ந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராடும் போது இதுக்கெல்லாம் யார் காரணமா இருப்பாங்க? இது நடந்ததே வந்து எஜுகேஷனை பத்தி தான் நடந்துச்சு. அப்ப இதுக்கெல்லாம் காரணமே எஜுகேஷன் மினிஸ்டர் தான் காரணம். அவரை வந்து பணியிடம் நீக்க செய்யுங்க, இவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணி வெளியேற்றுங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 24 நாள் கிட்ட போராடி ஒரு மனுஷன் என்ன பண்றான்னா 9 கிலோ கிட்ட குறையிறாரு. 9 கிலோன்றது சாதாரண விஷயம் இல்ல. 9 கிலோ குறைஞ்சு மயக்கம் போற ஸ்டேஜுக்கு வந்து பிஜிபி ஆளுகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, இவரை தூக்கிட்டு போய் தயவு செய்து சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க, நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த பொட்டசானது குறைய ஆரம்பிக்கும், தயவு செய்து சாப்பிடுங்க. இதுக்கு யார் யார் காரணமோ நாங்கள் கண்டுபிடிச்சு 24 மணி நேரத்துல வந்து அவங்களை வந்து மொத்தமா தூக்கணும் மட்டும் இல்லாம அவங்களோட கோரிக்கை நாங்கள் கண்டிப்பா நிறைவேற்றணும்னு சொல்லி சொன்னபடி 24 மணி நேரத்துல பண்ணி முடிச்சாங்க. எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து தூக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் ஜென்சி பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு கோரிக்கை நிறைவேற்றுறீங்க, எங்களுக்கு இன்னும் 2 கோரிக்கை இருக்கு. எங்களோட பசங்களை வந்து போடும்போது ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நீங்கெல்லாம் பிடிச்சி வச்சு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிட்டீங்க. அந்த பசங்க எல்லாத்தையும் இம்மிடியேட்டா நீங்க ரிலீஸ் பண்ணுங்க. 3வது கோரிக்கை என்னன்னா, நீட் விவகாரத்துல வந்து சின்ன பசங்கலாம் வந்து இறந்து போயிருக்காங்க, நீட் எக்ஸாம் எழுதி இறந்து போயிருக்காங்க. இந்த பசங்க எல்லாத்துக்குமே 1 கோடி ரூபாய் பட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்ல போனோம்னா அதை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோ நான் மேக் பண்றேன். தெரியாத தெரிஞ்சுக்கோங்க, தெரியாத நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி மூவி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ்க்கு எங்களோட சேர்ந்து நீங்க டிராவல் பண்ண நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை பிளாக் டீ ஷர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மைடி மறந்துடாதீங்க. जनगण